எத்தனை வருஷமா வளர்க்குறீங்க? ஒரு 5 வருஷமா சார். பத்திரமா பார்த்துக்கோங்க. போங்க. பாண்டியன், நம்ம பாலாஜி சார் கேட்டார்ல காரை பத்தின டீடைல்ஸ், அது தெரிஞ்ச உடனே சார் கிட்ட வந்து நீங்க இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ரொம்ப கோவக்காரு, உங்களுக்கே தெரியும் தானே? சொல்லுங்க சார். போங்க. வரேன் சார். பாய் சார். கார் இந்த ஆள் தான் எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க? ஆமா இருக்கு. அப்போ ஏன் சார் அனுப்பிட்டீங்க? அவனை இவ்வளவு அடி அடிச்சிங்களே, உண்மையை சொன்னானா? இல்ல சார். இதே இடத்துல வச்சு கொன்னு இருந்தா கூட அவன் உண்மையை சொல்லியிருக்க மாட்டான். ஏன்னா அவனை யாரோ பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க பாலாஜி. அப்படி இல்லைன்னா உண்மையை வெளியே சொன்னா கொன்னுடுவேன்னு பயமுறுத்திருப்பாங்க. சார், இனிமே நம்ம என்ன பண்றது? பாலாஜி, குளத்துல இருந்து தப்பிக்கிற மீன் தானா வந்து வலையில மாட்டும். பாண்டியன் எங்கேயும் போக மாட்டான். சார், என்ன புரியலையா? நம்ம கேள்வி ஒண்ணும் கேட்க வேணாம், தானா பதில் வரும் பாண்டியன் கிட்ட இருக்கு. போலீஸ் எப்படி உன்னை கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சு உன்னை கூட்டிட்டு போனாங்க? அதான் மேடம் எனக்கும் தெரியல. எல்லாத்தையும் அவங்க கிட்ட ஒளறி கொட்டிட்டியா? மூச்சு விடல மேடம், சாமி சத்தியமா சொல்றேன், ஒன்னும் சொல்லல. குட், வெரி குட். ஆனா வார்ன் பண்றேன், உன்கிட்ட இருந்து அவங்க ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு என் காதுக்கு நியூஸ் எட்டுச்சு. என்ன மேடம், உங்களை போட்டு கொடுக்கணும்னு நினைச்சா என்னைக்கோ செஞ்சிருப்பேனே. என்ன ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் பாலாஜியை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அந்த ஆளு பாக்ஸிங் கத்துருப்பான்னு நினைக்கிறேன். அடி ஒவ்வொன்னும் இடி மாதிரி இருந்துச்சு. உன்னை தேடி அவங்க வந்திருக்காங்கன்னா உன் வீட்டுக்கு வழி காட்டினது யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். மேடம், திரும்பவும் போலீஸ் என்ன தேடிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்தா என்ன காட்டி கொடுத்துருவியா? சொல்லு, என்ன காட்டி கொடுத்துருவியா? எனக்கு எந்த லாபமும் இல்லாம நான் எதுக்கு மேடம் போலீஸ்ல அடி வாங்கி என் உடம்ப கெடுத்துக்கணும்? அதுவும் இல்லாம எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. படாத இடத்துல பட்டு அப்புறம் வரப்போற பொண்டாட்டிக்கு நான் என்ன பதில் சொல்றது? போதும் போதும், கூரைக்கு தீ பிடிச்சாலே போதும் உடனே வீடே எரியற மாதிரி குதிக்க ஆரம்பிச்சிருவீங்களே. அதுக்கு சொல்லல மேடம். உனக்கு வரப்போறவளுக்கு யாரும் பதில் சொல்ல வேண்டாம். எங்கே இரு, நான் வரேன். இந்தா, இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. உன்னோட பாடி பார்ட்ஸ் ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அத ரீப்ளேஸ் பண்ணிக்க. புரிஞ்சுதா? தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். பணத்தை வாங்கிட்டேன், ஆனா மறுபடியும் போலீஸ் அடி தாங்க முடியல. செலவுக்கு பணம் வேணும்னு வந்தேன்னு வச்சுக்க. டோபியா ஸ்கை மேல ஏறினது உன்னோட காரு, ஆனா உன் நெஞ்சு மேல ஏற போறது இந்த ராணியோட காரு. போ. ஹலோ,
ராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். எத்தனையோ தடைகளை தாண்டி எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டேன். இனிமேலும்